கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 23:4. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Psalm 23:4. Your rod and your staff they comfort me. அன்பான சகோதர சகோதரிகளே, தாவீது ஆடு மேய்த்த பொழுது எழுதிய சங்கீதம் 23. கர்த்தர் தாவீதின் மேய்ப்பராய் காணப்பட்டார். அருமையான சங்கீதத்தை தேவன் நமக்கு வேதத்தில் தந்திருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமது நல்ல மேய்ப்பனாய் காணப்படுகிறார். ஆடுகளை நம்மை அவர் பெயர் சொல்லி கூப்பிடுகிறார். நம்மை வெளியே அழைத்து கொண்டு செல்கிறார். நமக்கு என்ன நேரத்தில் என்ன தேவை என்பதை அறிந்து நம்மை நடத்துகிறவராய் அவர் காணப்படுகிறார். கர்த்தர் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமது மேய்ப்பனானபடியால் தமது கோலை கையில் வைத்து நமக்கு முன் செல்கிறார். நாம் அவர் பின் செல்கிறோம். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை மேய்ச்சலுள்ள வழியில் நடத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் நமக்கு ஒருபோதும் தீங்கு செய்யார். ஆம், கர்த்தரை நாம் முழுவதுமாய் பின்பற்ற வேண்டும். அவருடைய வசனங்களை கைக்கொள்ள வேண்டும். அவர் சத்தம் கேட்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மை முழுவதுமாய் அறிந்த கர்த்தரை போல் உலகத்தில் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நாம் பின்பற்றுவோம். ஆம், கர்த்தரின் கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதாய் காணப்படுகிறது. ஆமன். எங்களை தேற்றுகிறவரே, பரமபிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, காலநிலை மாற்றத்தினால் ஆங்காங்கே பெய்து வருகிற மழைக்காக நன்றி செலுத்துகிறோம். கனமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டு மக்களின் வீடுகளுக்கு சேதம் விளைவிக்கிற நிலைமை மாற தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். எங்கள் பாவங்கள், அக்கிரமங்கள், துரோகங்களுக்கு தக்கதாக நீர் செய்தீர் என்றால் எங்களால் தாங்க இயலாது தகப்பனே. எங்களை மன்னியும், ஏற்றுக்கொள்ளும் ஐயா. போதுமான அளவு மழை பெய்யவும் சேதமின்றி அவை நிகழவும் தேவனே இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, வீடுகள் இடிந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவையான நிவாரண உதவிகள் கிடைக்க உதவி செய்யும். மாற்று ஏற்பாடுகளை அரசு கருத்தூன்றி கவனிக்க உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே அப்படிப்பட்ட குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீண்டுமாய் கூட மழைக்காக ஜெபிக்கிறோம். சேதம் விளைவிக்காத நல்ல மழையை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். விவசாயிகளுடைய நிலைமையை கண்ணோக்கி பாரும். தேவனே இரக்கம் செய்யும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.